சென்னை மாவட்ட செயலாளர் மட்டும் இன்னும் நிறைய வந்து பார்க்கலாம் வந்துட்டே இருக்கு. ஓகேவா? அமைதியா இருக்கணும் கொஞ்ச நேரம் எல்லாம். ஓகேவா? ஓகே ரெடியா? ரெடி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், பேரூர் கழகம், தலைமை கழக நிர்வாகிகள், மகளிர் அணி சகோதரிகள் அனைவரும் சேர்ந்து பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நான் காலையிலேயே உங்களுக்கு சொன்னது மாதிரி தான், என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் மறைவுக்கு பிறகு எனக்கென்று எந்த ஒரு பிறந்த நாளும் கிடையாது. ஏன்னா கேப்டன் மறைந்த அன்னைக்கே என்னுடைய பர்சனலுடைய விருப்பு வெறுப்பு எல்லாமே அன்றைக்கே முடிஞ்சிருச்சு. நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த விழாவெல்லாம் வேணான்னு. இருந்தாலும் அவங்களுடைய அன்பு கட்டளை, எல்லாரும் எங்களுக்காக நீங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய சென்னை மாவட்ட கழக செயலாளர்கள், இன்றைக்கி இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தமிழகத்திலிருந்து வந்த அத்தனை மாவட்ட கழக செயலாளர்கள், எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர், துணை செயலாளர்கள் பார்சாதி சுதீஷ், அதே மாதிரி அனைத்து ஒன்றியம், நகரம், பேரூர் கழகம், கிளை கழகம் எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்க இந்த பிறந்தநாள் விழாவின் மூலமாக கேப்டன் எங்களுக்கு எப்போதுமே சொல்லி கொடுத்தது போல, ஒரு விழா என்றால் நம்மால் ஒரு 100 குடும்பத்துக்காவது உதவி செய்யணும் என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வகையிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டங்களிலும் நலத்திட்ட உதவிகளும், அன்னதானமும், அதே போல கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பல்வேறு வகையான உதவிகளை இன்னைக்கு மக்களுக்கு கொடியேற்றுதல் மூலமாகவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இந்த பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு முழுக்க எங்கள் நிர்வாகிகள் கொண்டாடுறாங்க. அதனால் இந்த புகழ் எல்லாமே கேப்டனுக்குரியது. எனக்கான புகழாக நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன். இந்த புகழ் எங்கள் கேப்டனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த புகழ் எங்கள் கேப்டனுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த புகழை எங்கள் கேப்டனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். கேப்டன் இன்னைக்கு தெய்வமாக இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. எனவே இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்கள் பத்திரிகை சகோதரர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் என் கூட இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணுன்றதையும் உங்கள் சகோதரியாக நான் பணிவோடு உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க வெயிலின் கடுமை அதிகமாக இருப்பதால் நீர்பந்தல், மோர் பந்தல் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கிட்ட, சுதீஷ் வீட்டுக்கிட்ட, தலைமை அலுவலகத்தில், சென்னையில் பல்வேறு பகுதி, வார்டு, வட்டம் எல்லாத்துலேயும் இன்றைக்கி நீர்பந்தல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க மக்களின் தாகத்தை தீர்க்க இன்னைக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்கள் அனைவர்கிட்டமே தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. நன்றி நன்றி. பத்திரிகையாளர் சார்பாக நன்றி சொன்ன எல்லாருக்கும் என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
கேப்டன் எந்த வழியோ அதே வழிதான், எந்த மாற்றமும் கிடையாதுங்க. சரிங்களா? அவர் எங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, எங்களை எல்லா வகையிலையும் வழி நடத்தியிருக்காரு. கேப்டன் மறைந்து இப்போ ஒரு 1.5 வருஷம்தான் ஆகுது. இன்னும் அந்த துயரில் இருந்து உண்மையிலேயே நான் வெளியே வரலை. பட் எல்லா டைமும் நான் வந்து அழுதுகிட்டே இருந்தேன். என்ன நம்பி இருக்கிற எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு நான் வந்து உறுதுணையாக நின்று அவர்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். அதனால உண்மை நிலை இதுதான். நிச்சயமாக அவர் எங்களுக்கு கொடுத்த அந்த வழியில வறுமை ஒழிப்பு தினமாக இனி வரும் காலங்களிலே நிச்சயமாக செய்வோம். அதற்கான துவக்கமாக இன்றைக்கே பல நலத்திட்ட உதவிகளை நாம வழங்கி இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க எப்போது தேமுதிகவுக்கு வந்து ராஜ்யசபா சீட் கொடுப்போம்னு சொன்னதா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு உங்களோட பதில்? இங்கதான் இந்த கேள்வியை முதல்ல கொடி ஏத்துற அன்னைக்கு நீங்க எல்லாரும் கேட்டீங்க, மறுபடியும் அதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் பல்வேறு இடத்துல இதற்கான பதில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் பதிய வைக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் அப்படின்றதுனால முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மனப்பூர்வமாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களும் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் கவர்னரும் என்னுடைய சகோதரியுமாகிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அன்பு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அதே போல எல்லாருமே அந்த வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த பிரஸ் மூலமாக என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் பேர் என்ன? அதே மாதிரி அன்பு சகோதரர் சைதை துரைசுவாமி அவர்கள் என்னுடன் தொலைபேசியிலே நேரடியாக பேசி எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய பெயர் பட்டியலோடு அவர்களுக்கு நன்றி சொல்லும்போது பத்திரிகையாளர்களுக்கும் அதை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, அது வந்து எப்பவுமே அவங்க தெரிவிக்கிறது தான். ஏன்னா அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவர்களும் பாஜக அண்ணாமலை என்னுடைய சகோதரி தமிழிசை இது வந்து யூஸ்வலாக எப்பவும் விஷ் பண்ணுறது. அதனால் இந்த வாட்டியும் அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு நான் தெளிவான பதிலை வந்து இதோட மதுரை ஏர்போர்ட்லேயும் பழனிலையும் நான் சொல்லியிருக்கேங்க. நல்லா நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முக்கியமானது என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. மிக முக்கியமாக விவசாயிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து புதிய டெக்னாலஜி பிரகாரம் அவங்க விவசாயத்தை முன்னெடுக்க ஜப்பான், சைனா போன்ற நாடுகளுக்கு விவசாயிகளை 5000 விவசாயிகளை அழைத்து செல்வதாக இந்த பட்ஜெட்ல தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே மாதிரி எப்பவுமே நமக்கு மதிய உணவு சத்துணவு தான் இருந்தது, காலை உணவு திட்டம் கிடையாது. இது வந்து நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு காலை உணவையும் இந்த அரசு கொடுத்தது அந்த சொன்னதுனால அதற்கும் நாங்கள் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க முதியோர்களுக்கு இல்லம் அமைத்து கொடுப்பது அதுக்கும் நம்ம மேனிஃபெஸ்டோவில் இருக்கு. அதே மாதிரி நம்ம பார்த்தா இன்றைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கையில் 19 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். இது இந்த நம்ம ஏதோ அரசியல்ன்றதுனால நான் ஒரு வரவேற்புனா உடனே நீங்கள் அது வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் அப்படின்னு கேப்டன் சொல்றது. மதுவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திய போது கைது செய்யப்பட்டார்கள் எல்லா தலைவர்களும். அப்போ திமுக கூட்டணியில் இருக்கின்ற நமது திருமாவளவன் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார். உடனே கூட்டணி மாறுதா, இது வந்து அடுத்த கூட்டணிக்காகவா அப்படின்னு நீங்க வந்து ஒரே போக்கஸ்ல பார்க்காதீங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்தா நம்ம வந்து வரவேற்கிறோம், அதே தவறுகள் நடக்கும்போது அதை சுட்டி காட்டவும் செய்கிறோம். இதுதான் உண்மை நிலை. அதனால இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நேற்று சட்டசபையில் பேசியிருக்காங்க. அதே போல அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் இபிஎஸும் பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து
நட்பு ரீதியாக இது கலந்து பேசிக்கிறது தான். அதனால ஒவ்வொரு வார்த்தைக்குமே நீங்க அதன் பின்னாடி அரசியல் இருக்கிறது, இது கூட்டணி மாறுகிறதா அப்படின்றத நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. உண்மை நிலை எங்கள் தேர்தல் அறிக்கை புத்தகத்திலே வந்த அந்த திட்டங்களை அறிவித்ததாக தமிழக அரசின் பட்ஜெட்டை தேமுதிக வரவேற்கிறது என்று சொன்னோம். தொகுதி சீரமைப்பு மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுக அரசு சேர்ந்து பயணிக்க தயார் இல்லைங்க, எந்த அளவுக்கு சேர்ந்து செயல்படுறதுக்கு தயார் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது என்னன்னா, கேப்டன் எப்போதுமே சொல்வது போல அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்பதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வழி. அந்த வழியில தான் நாங்கள் பயணிக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு என் பிறந்தநாள் அதை முன்னிட்டு தமிழக அரசு கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழகம் முழுவதுமே தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட தான் இணைந்து நீங்க போட்டியிட முடியும். இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, அது இன்னைக்கே நான் சொல்லிட முடியாது. இன்னும் அடுத்த பிறந்த நாளும் வரப்போகுது, அடுத்த மார்ச் 18. அன்னைக்கு இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான தெளிவான பதில் நான் சொல்றேன், சரிங்களா? அதனால இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, கொஞ்சம் பொறுத்து. இல்ல நாங்க இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஒரு விஷயம் தெளிவாக தான் இருக்கோம், சரிங்களா? 234 தொகுதிகளிலும் நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெறும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால நீங்க அதை இட்டு கட்டி அதை ஏதாவது ட்விஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த குழப்பத்திற்கெல்லாம் நாங்க இல்லை, நாங்க தெளிவா இருக்கோம், சரிங்களா? அதனால 2026 மார்ச் 18 என்ன திமுக சொல்றாங்க. ஒரு வலுவான கூட்டணியா அதே கூட்டணியில இருக்காங்க. ஆனா அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணிங்கிறது ஒரு தேர்தலுக்கான கூட்டணியா இருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறிட்டே இருக்கு. அந்த நிலைப்பாடுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது தலைமை பொறுப்புல இருக்கவங்க கிட்ட தான் இதை நீங்க கேட்கணும், புரியுதுங்களா? இந்த கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க கிட்ட நீங்க இதை கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவா இருக்கோம். எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி, எங்க கட்சியினுடைய பயணத்தை தான் நாங்க இப்போ முன்னெடுத்து அதுக்காக நாங்க உழைத்து கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் மாசத்துல செயற்குழு பொதுக்குழு தர்மபுரி மாவட்டத்துல நாங்க கூட்ட இருக்கிறோம். பல முக்கியமான பதவிகள் நிறைய அன்னைக்கு அறிவிக்க இருக்கிறோம். 234 தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவிக்க இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க பூத்துவதும் கொடிகளை ஏற்றி எங்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவுடைய போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? அடுத்தடுத்து விஜய் தாக்கி கடந்த இல்ல, ஒரு விஷயங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாகை எதிர்ப்பது எல்லா கட்சியும் தான் பண்றாங்க. அதுல நாங்க தேமுதிகவும் அதுல எதிர்த்திருக்கோம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா கைது பண்ணுவது தமிழக அரசு செய்து கொண்டிருக்காங்க. அவங்கவுங்க உரிமையை பேசுவதற்கு அவங்களுக்கு ஒரு தடுக்குவது தவறான ஒரு விஷயம். எல்லாருக்கும் உரிமை உண்டு. இது தலைமை வைத்த அதிமுக அந்த கூட்டணியை ஒருங்கிணைக்காம விட்டாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அப்படி ஒண்ணு நீங்க அதான் அண்ணன்ட்ட கேளுங்க. ஏன்னா இல்லைங்க, இந்த கூட்டணியின் தலைமை யாரோ அவங்க கிட்ட தான் இதை கேள்வி கேட்கணும். அப்படி எந்த ஒரு கிடையாது, நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம். இப்ப கூட அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணம், சுதீஷ் போனாரு, பார்சாதி போனாரு, விஜய் பிரபாகர் கலந்துகிட்டாரு, அதெல்லாம் எதுவும் கிடையாது, சரிங்களா? எதிர்க்கும் போது திமுக கூட்டணி ஒரு வலுவான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை அது மாதிரி எதிர்கட்சிகள் எந்த போராட்டத்தையும் ஒன்று சேர்ந்து நடத்தலையே, அதுக்கான இல்ல, அது ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடுங்க. இப்ப நாங்க தேமுதிக சார்பாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப எல்லா கட்சியும் சேர்ந்து நடத்தணுன்ற நிலைப்பாடு இன்னும் நாங்களும் எடுக்கல. அந்த வகையில பிஜேபியும் அதை நினைக்கல. அது மாதிரி தான் அதிமுகவும் அவங்களுக்கான ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான நேரம் வரும்போது சேர்ந்து நிச்சயமாக செய்வோம். 2026 அதிமுக பல அணியா இருக்குது, அதெல்லாம் ஒருங்கிணைந்தது தான் நீங்க தேர்தலை வெற்றி பெற முடியும். திரு பன்னீர்செல்வம் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணிக்கு தலைமை வைக்கிறீங்க, கூட்டணியில் இடம் பெற்றிருக்கீங்க. இது நீங்க அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட கேட்கணும். அவர் சொல்லியிருக்காரு, அது அவர்கிட்ட போய் கேட்கணும். எந்த முறையில் நீங்க இதை சொன்னீங்கன்னா அப்படின்னு அண்ணன் ஓபிஎஸ் நீங்க கேட்கணும். 4 வருஷம் தமிழ்நாடு அரசுடைய மதிப்பீடு என்ன, எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? 4 வருஷம் நிறைவு பண்ணிட்டாங்க. இது ஒன்றும் இது எக்ஸாம் கிடையாது, ஃபெயிலா பாஸா டிஸ்டிங்ஷனான்னு சொல்றதுக்கு.
அதனால நிறையும் இருக்கு, குறையும் இருக்கு, ரெண்டுமே கலந்து தான் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் ஐ கான்ட் சே. சட்ட ஒழுங்கு விவகாரம் தொடர்பாக பல கொலைகள் தொடர்ந்து நடந்துட்டு சமீபத்திய அரசினுடைய செயல்பாடு நடவடிக்கை எப்படி? இல்லை, சட்டம் ஒழுங்கு வந்து நாங்கள் பல முறை அறிக்கை கொடுத்துருக்கோம், பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். பாலியல் வன்கொடுமைகள், அதே மாதிரி கள்ளச்சாராயம், டாஸ்மாக் பிரச்சனை எல்லாமே இது இருக்குது. இல்லைன்னு யாரும் வந்து முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க முடியாது. அதை பல்வேறு வகையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அறிக்கைகள் கொடுத்துருக்கோம். தமிழக அரசு அதில் கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போனோம் சரியா?